ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல, இப்போ அதனால அவங்களுக்கும் ப்ராப்ளம், வீட்லேயும் பிரச்சனை வருது. அவங்கள அதை மறக்க வைக்கிறதுக்கு சுத்த வைத்தியத்தில் எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? சாராயம் ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. அது நம்ம சொன்ன மாதிரி உப்பு இல்லாத உணவுப் பொருளாக இருக்கு. இப்போ உப்பு இல்லாத உணவுப் பொருள் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா புளிப்பு பொங்கி கண்ணை கட்டிடுது. அப்போ கண்ணு வழியாக எதுவுமே ரீடிங் ஆக மாட்டேங்குது. அப்போ கை கால் உடம்பு முழுக்க தன்னோட கட்டுப்பாடை இழந்திருக்கு. இப்போ கட்டுப்பாடு இழந்த நிலை வலுவான நிலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் போதை சரியா. அப்போ அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாடணும். கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாடணும் செய்யணும். சாதாரணமாக சோடா கலக்கணும். உள்ளுக்குள்ள சோடா கலக்க என்ன செய்யணும், நம்ம பொதுவாகவே நம்ம உணவுப் பொருட்கள் கொடுக்கும் போதே வீட்டுக்குள்ள தாய்மார்களே சமைக்கும் போதே புளிப்பை குறைச்சி மஞ்சள் தூள் அதிகமாக்குனாங்கன்னா நிச்சயமா வீட்டில் உள்ளவங்க யாருமே போதைக்கு அடிமையாகவே முடியாது. போதைக்கு அடிமையாக்கான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னா உப்பு கம்மியாக உள்ள உணவும் புளிப்பு அதிகமாக உள்ள உணவுகளும் காரணம். அதாவது வெறும் மாவா உணவா போக்குறது அது எதாவது செய்யக்கூடாது. இந்த மூணையும் தவிர்த்தாலே போதும். அதாவது உணவுப் பொருட்கள்ல அதிகமான பெருங்காயம் சேர்க்கணும், இஞ்சி சேர்க்கணும், வெள்ளைப்பூண்டு சேர்க்கணும், சுக்கு சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரியான உப்பு சம்பந்தப்பட்ட கார பொருட்கள் சேர்த்தாலே அவங்க சாராயம் குடிக்கிற அளவு குறைஞ்சு போகும். ஏன்னா என்னதான் அவங்க சாராயம் குடிச்சாலும் உள்ள ஏற்கனவே சோடா இருக்கனால அது நீர்த்து போயிருந்தனால அது உணவுப் பொருளாக தோணுமே தவிர அது புதையேறி அது குடிக்கக்கூடிய தேவையை ஏற்படுத்தாது. வயிற்றுக்குள்ள கழிவுகள் புளிப்பா இருந்துச்சுன்னா அந்த நீராவி புளிப்பு தண்ணி தேவைப்படுது. வயிற்றுக்குள்ள கழிவுகள் உப்பா இருந்துச்சுன்னா உப்பு தண்ணி தேவைப்படுது. இப்ப காய்ச்சல் ஆகும்போது வாய் கசக்குது இல்லையா, ஏன்னா மலக்குடல்ல கழிவுகள் இருக்கனால வாய் கசக்குது. இதே சாராயம் குடிக்கிறவங்க வயிற்றுக்குள்ள சாராயம் நிறைய உள்ள தேங்கி இருக்கும் போது என்ன அந்த புளிப்பு வாடை வரும்போது புளிப்பு தண்ணி மீண்டும் கேட்கப்படுது. இதை தவிர்க்காத ஹேபிட்டட் பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழிமுறை என்னன்னா அவங்க நல்லா இருக்கும்போது, இப்போ 10 மணிக்கு சாராயம் குடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும்னா ஒரு 7 மணி வாக்கில் ஒரு வெஜிடபிள் சூப் தரலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள நம்ம கண்டிக்க தேவையில்ல. நம்ம அவ்வளோ நோயாளியாவே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்காம ஒரு நோயாளி அந்தஸ்தை கொடுத்து நம்ம ஒரு சாயங்காலம் டீக்கு பண்ணலாம் இந்த மாதிரி காய்கறி சூப், முக்கியமாக முட்டைக்கோசு சூப்பு கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லது. உப்பு மிளகு மஞ்சத்தூள் முதல் முட்டைக்கோசு நல்லா வேக வைக்க வேண்டியது. அதில் உப்பு மிளகு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் போட்டு மீண்டும் கொதிக்க வைக்கணும். அந்த சூப் கொடுக்கணும். தினசரி சாயங்காலம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா 1 மாதம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வயிற்றில் இருக்கிற எல்லா கழிவு சாரையும் வெளியே போயிடும். கழிவு சாரம் வெளியே போச்சுன்னா அவங்க ஏப்ப விட்டாலோ அல்லது ஓங்கி காலை மிதிச்சாலோ அது மூலமா சாராய ஏப்ப வராது, அவங்களுக்கு சாராய வாடை வராது. அப்போ சாராய தேவையும் ஏற்படாது. இப்போ குடிப்பழக்கம் மறக்கிறதுக்கான அடிப்படையான விஷயமே அறிவியலில் உள்ள குடி சம்பந்தமா நினைவுபடுத்தக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்றதான் முக்கியமான விஷயம். அங்கேயும் சுத்த வைத்தியத்தின்படி சுத்தம் பண்ணதான் சொல்லணும். இதே பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே போதுமானது. காலத்துக்கு வரணும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தாலே அவங்க அந்த நிர்வாகத்துக்குள்ள போவாங்க. எந்த விதமான குடிப்பழக்கமாக இருந்தாலும் சரி இது மூலமா குணப்படுத்திட முடியும்.